அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையில் தக்பீர் ஹட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் அதிகமானவர்கள் விடும் தவறுகளை மிக சுருக்கமாக ஆராய்வோம். الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. அன்பு நிறைந்த அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, தொழுகையில் அதிகமானவர்கள் நாங்கள் விடக்கூடிய தவறுகளை பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பரிசுத்தமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கென்று ஸ்பெஷலாக கொடுத்த ஒரு ஆயுதம்தான் அது ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹுடைய குர்ஆன் கூறும் பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா. தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட முஃமின்கள் மீது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு ஆயுதம் ஒரு தொழுகை என்பதாக அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லும் பொழுது, நாங்கள் தொழுகிற முறைகள், அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற முறைகளை நானும் நீங்களும் அதிகமானவர்கள் தவறிழைத்து கொண்டிருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தளவில் உம்முல் கிதாப் என்று சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரா பக்ரா. அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா யாருக்கு உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையிலேயோ அவருக்கு அந்த தொழுகையே கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பாதவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹான்றது நாங்கள் ஓதக்கூடிய தவறுகளில் சிலதை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம், மிகவும் சுருக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாரது அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த அல்ஹம்துல இருக்கக்கூடிய அந்த ஹா இருக்குது அல்லவா, அந்த ஹாவாக மாறுமையானால் அதனுடைய அர்த்தமும் கருத்தும் மானாவும் தர்ஜுமாவும் மாறிவிடும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்கள் குறைந்த அளவு அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தையாவது நாங்கள் மனதில் நினைத்து, அல்லாஹுக்கு முன்னால், நான் அரசனுக்கு முன்னால், நான் என்னை படைத்தவனுக்கு முன்னால் இதனை ஓதி சமர்ப்பிக்கிறேன் என்று கருத்தை உணர்ந்து ஓத வேண்டும். கருத்தென்பது அது அல்லாஹுடைய புகழ் அனைத்தும் புகழாக ஆகிக்கொண்டிருக்குது. அந்த 7 வசனங்களும் 7 ஆயத்துகளும் என்னுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வை நான் புகழுகிறேன். அல்லாஹ் எங்களுக்கு எண்ணி கணக்க முடிக்க முடியாத அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுடைய பரிசுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன்தான் அளவற்ற அருளாளனும் நிகரில் பேரன்பு மிக்கவனும் என்று நானும் நீங்களும் கருத்துக்களை விளங்கி ஓத வேண்டும். மாலிகி யௌமித்தீன். அந்த கயாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா தான் முழு படைப்பினங்களுக்கு முன்னாலேயும் அதிபதியாக அரசனாக இருக்கிறான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னிடத்திலே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். இந்த இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈனுடைய அந்த ஒரு சில வார்த்தைகள், அந்த இய்யாக்கன்னு சொல்லக்கூடிய இடத்தில் இய்யாக நஅ்புது வ இய்யாக என்று நாங்கள் மொழிந்து ஓதினால், சூரியனை வணங்குகிறோம், சூரியனிடத்தில் உதவி தேடுகிறோம் என்று வந்தோம். நஅூது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை, முஸ்தகீம் நேரான ஒரு பாதையை வழிநடத்துவாயாக, காட்டுவாயாக. எப்படியான பாதை தெரியுமா யா அல்லாஹ்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாரின் மீது அருட்கொடையை நீ பொழிந்திருக்கிறாயோ அவர்களுடைய பாதை.
கைரில் மக்தூபி அலைஹிம், எவர் மீது நீ கோபித்தாயோ, எவர் மீது நீ சாபமிட்டாயோ அவர்களுடைய பாதையை காட்டக்கூடாது. அவர்களுக்கு பாதைக்கு மாற்றமாக கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யாரின் மீது நேர்வழி இல்லாமல் வழிகேடில் விட்டாயோ அவர்களுடைய பாதையை காட்டக்கூடாது என்பதாக நாங்கள் உணர்வுபூர்வமாக விளங்கி அதை ஓத வேண்டும். நிறைய மனிதர்களுடைய நிறையவர்களுடைய தவறுதான் அல்ஹம்து சூராவுடைய மானாவையாவது, அல்ஹம்து சூராவுடைய அந்த உம்முல் கிதாப்னு சொல்லக்கூடிய எந்த தொழுகை எந்த சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ அவருக்கெல்லாம் ஸலாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அவர்களுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்களோ, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நானும் நீங்களும் சரியான முறையில் மொழிந்து ஓத வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, சூரத்துல் ஃபாத்திஹாவை மொழிந்து அதிகமான தவறுகள் நானும் நீங்களும் விட்டிருந்தால் சரியான முறையில் ஆலிம்களிடத்தில், உலமாக்களிடத்தில், முஃப்திமார்களிடத்தில், அறிவு மேதைகளிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் அவர்களை முன்னுரிமைப்படுத்தி அவர்கள் மூலம் வெக்கப்படாமல் படிக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு காரியங்களை நானும் நீங்களும் வெக்கம் இல்லாமல் செய்கிறோம். எங்களுக்கு வெக்கமே கிடையாது, மானம் போனாலும் பிரச்சனை இல்லை, என்னதான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா விடயத்தையும் நாங்கள் முன்னின்று செய்கிறோமே சகோதரர்களே. ஆனால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மறுமைக்கு கொண்டு போகக்கூடிய, எங்களுடைய தொழுகையெல்லாம் சீராக்கக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கூட நாங்கள் சரியான முறையிலே தஜ்வீதான முறையில் மொழியாமல் ஓதாமல் தெரிந்தோம் என்றால் என்னையும் உங்களையும் விட நஷ்டவாளிகள் உலகத்தில் யாருமே எடுக்க முடியாது. அதனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியான முறையில் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி சரியான முறையில் தஜ்வீதாக எவ்வாறு ஓத வேண்டும், எவ்வாறு முறைப்படி தர்த்தீபாக ஓத வேண்டும் என்று நானும் நீங்களும் சரியான முறைகளை கற்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒழுங்குமுறைப்படி ஓதி சரியான விளக்கத்துடன் ஃபாத்திஹா சூராவை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.